நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி, குரோதி வருடம் மாசி மாதம் 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? பிரதோஷம். யாரை வழிபடலாம்? சிவபெருமானை வழிபாடு செய்து வர கர்ம வினைகள் குறையும். இன்று எந்த ராசிக்கு பணவரவு? பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் தாமதமாகி நிறைவு பெறும். பயணங்களில் சுகமான அனுபவங்கள் ஏற்படும். புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உருவாகும். எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும். தந்திரமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் குறையும். கடகராசி அன்பர்களே, நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் ஏற்படும். மனதில் இருக்கும் ரகசியங்களை பகிராமல் இருக்கவும். உயர் அதிகாரிகளால் அலைச்சலும் ஆதாயமும் ஏற்படும். போட்டிகளில் சில மாற்றமான ஆசை வார்த்தைகளை நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்கவும். சிம்ம ராசி அன்பர்களே, வேலை செய்யும் இடத்தில் மாற்றங்கள் ஏற்படும். மனதில் சுதந்திர போக்கு அதிகரிக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தாரின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். செல்வ சேர்க்கை குறித்து சிந்திப்பீர்கள். அரசு பணிகளில் அனுகூலம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நண்பர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதை உறுத்திய பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும். உத்தியோக பணிகளில் பொறுப்பும் உயர்வும் ஏற்படும். விருச்சக ராசி அன்பர்களே, தொழில் நிமித்தமான பயணங்கள் சாதகமாக அமையும். தெய்வ சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகைக்கான வாய்ப்புகள் உருவாகும். தந்தை வழி உறவுகளின் ஆதரவுகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கல்வி பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தை வழி ஆதரவுகள் அதிகரிக்கும். இழுபறியான சில வரவுகள் வசூலாகும். மகர ராசி அன்பர்களே, பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். கும்பராசி அன்பர்களே, உத்தியோக பணிகளில் மேன்மை ஏற்படும். குழந்தைகளுக்கான சுபகாரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே வேறுபாடுகள் நீங்கும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். மீன ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும்.